கிட்டு தனது குதிரையில ஏறி பயணத்தை தொடர்ந்தாரா. ஆனா அந்த கிளி அப்படின்னு சொன்னிச்சான். அரசன் வேகமா ஒரு மலையடிவாரத்தை அடைஞ்சாரா. அங்க ஒரு ஆசிரமம் இருந்துதான். அந்த இடம் அமைதியா அழகா இருந்துதான். முனிவர்கள் அங்க இல்லையா. அரசனுடைய உடலும் மனசும் சோர்வாக இருந்ததுனால கொஞ்சம் இளைப்பாற விரும்பினாராம். திடீர்னு ஒரு குரல் கேட்டுதான். இப்படி சொன்ன குரலை கேட்டு அரசன் திடுக்கிட்டு எதிர பார்த்தாரா. மரத்தோட கிளையில ஒரு கிளி அமர்ந்து இப்படி பேசிச்சான். அந்த கிளியோட ஞாபகம் வந்துதான். இந்த கிளிய உத்து பார்த்தாரா அரசர். ஏன் திகைக்கிறீர்கள்? உங்களுக்கு பசிக்கும், இந்த பழங்களை சாப்பிடுங்கள்.